الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وأولو الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله من المؤمنين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, இன்றைக்கு 21வது தராவீகை நாம் தொழுது முடித்திருக்கிறோம். இந்த 21வது தராவீகிலே 22வது தராவீகை நாம் தொழுது முடித்திருக்கிறோம். இதில் 22வது ஜுசுவை இன்றைய தினத்திலே ஓதப்பட்டிருக்கும். அந்த 22வது ஜுசுவிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்து சபா, அதே போன்று கடைசியிலே சூரத்துல் ஃபாத்திர் என்கிற 3 சூறாக்கள் உள்ளன. இந்த சூரத்துல் அஹ்ஸாப் என்கிற சூறா மதீனாவிலே இறங்கிய சூறா. அஹ்ஸாப் என்பது ஒரு போர்க்களத்தை குறித்து இறங்கிய சூறாவாகும். அந்த போர்க்களத்திற்கு ஹந்தக் என்ற பெயரும் உண்டு. சூரத்துல் அஹ்ஸாப் அப்படிங்கிறது அஹ்ஸாபினுடைய போர்க்களம். சில யகூதிகளும் குறைஷி தலைவர்களும் மக்காவிலிருந்து படையெடுத்து வருகிற போது அவர்களை எப்படி நாம் எதிர்கொள்வது என்கிற ரீதியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தோழர்களோடு அவர்களை எதிர்கொண்ட அந்த செய்தியை குறித்து இந்த சூறாவிலே இறைவன் பேசுகிறான். அதிலே முக்கியமாக ஆயத்தினுடைய முதல் பகுதியிலே சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 6வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபி இருக்கிறார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்தவனால் உங்களுக்கு உங்களுடைய சட்டங்களை ஏவுவதற்காக வேண்டியும் வழிகாட்டுவதற்காக வேண்டியும் வேதம் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறை தூதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அவுலா பில் முஃமினீன், உங்களுடைய உயிரை விட உங்களுக்கு அவர்கள் மேலானவர்கள், நெருக்கமானவர்கள் என்பதை இறைவன் சொல்லுகிறார். வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அதே போன்று அவர்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய தாயாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அடுத்து அந்த சூரத்துல் அஹ்ஸாப், அந்த ஹந்தக் என்ற போரிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை குறித்து வரிசையாக இதா ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் வ இத் ஸாகத்தில் அப்ஸார் வ பலகத்தில் குலூபுல் ஹனாஸிர் வ ததுன்னூன பில்லாஹி அத்துனூன என்கிற செய்தி இறைவன் சொல்லுகிறான். இந்த அஹ்ஸாபினுடைய போர்க்களத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யகூதிகளையும் இன்னும் மக்கத்து காஃபிர்களை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு தன்னுடைய சகாக்களிடத்தில் கேட்டபோது, அப்போது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி ஊரை சுற்றி ஒரு அகழ் தோண்டி அதிலிருந்து போரிடுவதற்காக வேண்டி எத்தனித்தார்கள். அது ஒரு நீண்ட செய்தி. அதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும், உங்கள் மேலிருந்தும் கீழிருந்தும் படைகள் வந்தபோது வைது ஸாகத்தில் அப்ஸார், உங்களுடைய பார்வைகள் நிறைவுத்தி விட்டன, மாறிவிட்டன. வ பலகத்தில் குலூபுல் ஹனாஸிர், உங்களுடைய இதயங்கள் உங்களுடைய தொண்டைகளை அடைத்து விட்டன. வ ததுன்னூன பில்லாஹி துனூன ஹுனாலிக புத்துலியல் முஃமினூன வ ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. அப்படித்தான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட செயல்களை செய்தான் என்கிற அந்த செய்தியை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அது ஒரு நீண்ட வசனமாக, நீண்ட வரலாறு, அந்த போரை பற்றி உண்டான செய்திகள் நீண்ட வரலாறாக வருகின்றன. அதை குறித்து அந்த அஹ்ஸாபினுடைய சூறாவிலே நிறைந்த செய்திகளை அல்லாஹு தஆலா
சொல்லிவிட்டு அதிலே கடைசியாக அவர்களுக்கு எப்படி உதவி செய்தோம் என்பதை குறித்தும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பெரும் காற்றை கொண்டும் மழையை கொண்டும் அவர்களை அழித்து உங்களுக்கு தன்னுடைய உதவியை செய்தான் என்ற ஒரு செய்தியும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். ஃபஅர்சல்னா அலைஹிம் யா அய்யுஹல்லதீன ஆமனு துக்ரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் ஜாஅத்துக்கும் ஜுனூதுன் ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதன் லம் தரவுஹா வ கான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா. அல்லாஹு தஆலா நீங்கள் அறியாத உங்கள் பார்வைக்கு படாத மலக்குமார்களை கொண்டும் இன்னும் ஒரு பெரிய ஜுனூதன் அதே போன்று ஒரு பெரிய காற்றையும் கொண்டும் அந்த படைகளை அழித்து அல்லாஹு தஆலா உங்களுக்கு பேருதவி செய்தான் என்கிற செய்தியும் அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் அஹ்ஸாப் இன்றைக்கு ஓதப்பட்ட 22வது நாள் தராவீஹில் ஓதப்பட்ட அந்த செய்தியில் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அடுத்த ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா இதில் சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹு தஆலா நபிமார்களை குறித்தான இதில் சட்டங்களை சிலதை இறக்கி இருக்கிறான். அஹ்ஸாபுகள் அதாவது ஹிஜாபு குறித்தான சட்டம் இந்த சூறாவிலே இறக்கி வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். பெருமானாருடைய அந்த புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மூமின்களாகிய நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே இன்றைக்கு ஓதப்பட்ட தராவீஹிலே ஓதப்பட்ட இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். யா நிசா அன்-நபியு லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், நபிமார்களுடைய மனைவிகளே நீங்கள் மற்ற பெண்களை போன்றல்ல. லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா இனித்தகைத்துன்ன ஃபலா தக்தஅன பில் கௌல். இது அந்த ஹிஜாப் அடங்கிய அந்த சூறாவிலே வருகிறது. ஹிஜாபை பேண வேண்டும் என்கிற அந்த சூறாவிலே அல்லாஹ் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லித் தருகிறான். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் வ குல்ன கௌலம் மஅரூஃபா. நீங்கள் அடுத்த அந்நிய ஆண்களிடத்திலே பேசுகிற போது எப்படி பேச வேண்டும், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்பதை தெரியாது. அதனால உங்களுடைய பேச்சுகள் கனிவானதாக இருக்கக்கூடாது என்பதை போன்ற சட்டங்களை அல்லாஹு தஆலா இந்த சூறாவின் மூலமாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இதிலே அஹ்ஸாப் இந்த ஹிஜாபினுடைய சட்டம் இதிலே இறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே சொல்லித் தருகிறான். மாகான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரா. அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் ஒரு செய்தியை முடிவு செய்து விட்டால் அதை மாற்றுவதற்கு முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு உரிமை கிடையாது. அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகூன லஹுமுல் கியரா மின் அம்ரிஹிம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஸ்லிம்களுடைய அந்த புரிதல், அவர்களுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தையாகும். ஏனென்று கேட்டால், ஒரு முஸ்லிம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறார்களோ அப்படித்தான் சிந்திப்பதற்கு இஸ்லாம் நமக்கு பழக்கி தருகிறதே தவிர நாம் அதை விடுத்து வேறு வகைகளில் சிந்திப்பதை இஸ்லாம் நமக்கு விரும்புவதில்லை. இஸ்லாம் அதை நமக்கு சொல்லித்தரவும் இல்லை. அதை நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அவர்களுடைய சிந்தனை அமைப்பை, ஏன்னா மாகான் அலி முஃமினின் வலா முஃமினத்தின் நல்ல முடிவெடுத்துட்டு அந்த காரியத்தில் அபிப்பிராயமே கிடையாது. அதுதான் நமக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதுதான் ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. அப்படித்தான் அந்த புரிதல் அப்படித்தான் இஸ்லாத்தை குறித்து ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான். அதே போன்று ஹிஜாபினுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபி குல்லி அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாஇல் முஃமினீன் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின் ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. நபியே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் ஏவுதல் என்பது அடுத்தவங்களுக்கு ஏவுறதல்ல, முதல்ல நீங்க உங்களுடைய மனைவிமார்களுக்கும்
அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லி அஸ்வாஜிக் வ பனாத்திக், உங்களுடைய பெண் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், வ நிசாஇல் முஃமினீன், உங்களை சார்ந்திருக்கிற முஸ்லிம்கள் சஹாபாக்களுடைய மனைவிகளுக்கு அவர்கள் சொல்லட்டும், அந்த பெண்களுக்கும், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின், அவர்கள் தங்களுடைய அந்த துண்டை அவர்கள் தலையிலிருந்து கீழே வரை தொங்க விட்டு கொள்ளட்டும், மறைத்துக் கொள்ளட்டும் தங்களை. தாலிக அதுனா ஐயுரஃப்ன, அதுதான் அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்படுவதற்கும், ஃபலா யுதைன், அவர்கள் நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்கும் அது காரணமாக இருக்கும். வகான் அல்லாஹு கஃபூர் ரஹீமா, அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாகவும் அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்ற இந்த செய்தியின் மூலமாக ஹிஜாப் என்ற அந்த நிலை கடமையானது என்று நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். அதே போன்று அல்லாஹு தாலா பெருமானாருடைய விஷயத்தில் புரோட்டோகால், பெருமானார்னா யாரு அப்படிங்கிறத தன்னுடைய மெசஞ்சரை பற்றி அல்லாஹு தாலா நமக்கு அவனே பாடம் எடுக்கிறான். நீங்கள் நபியிடத்திலே இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த ஒழுங்குமுறைகள் குறித்து அல்லாஹு தாலா இந்த வசனத்தில், இந்த சூராவினுடைய 53வது வசனத்தில் சொல்லித் தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா அன் யுஅதன லக்கும் இலா தஆமின் கைர நாதிரீன இனா வலாக்கின் இதா துஈதும் ஃபத்குலு வ இதா தஇம்தும் ஃபந்தஷிரு. ஓ மூமின்களே, நீங்கள் பெருமானாருடைய வீட்டிற்குள்ளே நீங்கள் அனுமதி இல்லாமல் நுழைய வேண்டாம். இல்லா அன் யுஅதன லக்கும், உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் உள்ளே செல்ல வேண்டாம். லா ததுகுலு இலா தஆமின் கைர நாதிரீன இனா, அதே போன்று அங்கே சமையலுக்கு எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற அந்த நிலையும் நீங்கள் கொள்ள வேண்டாம். இதா துஈதும் ஃபத்குலு, நீங்கள் அழைக்கப்பட்டால் உள்ளே நுழையுங்கள். வைதா தஇம்தும் ஃபந்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு விட்டால் நீங்கள் அதை விட்டு பிரிந்து சென்று விடுங்கள். வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ் இன்ன ذلك கான யுதி நபி, நீங்கள் அங்கே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டாம். பொதுவாக ஒரு விருந்துக்கு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டு வர்றது வழக்கம். ஆனால் அதே போன்று பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை வீட்டுக்கு விருந்து கலைச்சாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடப்படுத்தியது, எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. திரும்ப வந்தால் திரும்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்க மற்ற அங்கே இருந்த சஹாபாக்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த புரோட்டோகாலை இறக்குறான். நபின்னா யாருன்னு தெரியுமா? நபிட்டு நீங்கள் எப்படி பழகணும்னு தெரியுமா? நபியினிடத்திலே உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹு தாலா இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிறான். நீங்கள் கூப்பிட்டா மட்டும் வீட்டுக்கு போங்க, மற்ற நேரத்தில் நீங்கள் வர வேண்டாம், அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது. இன்னைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னைக்கு இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் அது இது போன்ற எதுவுமே கிடையாது. அப்போ அந்த ஒழுங்குமுறைகள், அந்த பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா நபிக்கு, தன்னுடைய தூதருக்கு, தூதர் என்றால் யார் என்பதை அறிமுகப்படுத்தும் விதமாக அல்லாஹு தாலா அந்த புரோட்டோகாலை சொல்லித்தரான். இந்த மரியாதையோடு தான் நீங்கள் அவர்களிடத்தில் நடக்க வேண்டும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்குள்ள காலத்துக்கும் அன்னைக்குள்ள காலத்துக்கும் எவ்வளவு தூர வித்தியாசம் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு நபிக்கு என்ன ஒழுங்குமுறைகளை அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த காலத்திலேயே நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை பயிற்றுவித்திருக்கிறான். சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், இன்ன ذلك கான யுதி நபி, நீங்கள் இப்படி அமர்ந்திருக்கிறதே பெருமானாருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், சிரமத்தை தரலாம். அதனால் நீங்க அப்படி செய்ய. ஃபயஸ்தஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், அது அவர் உங்களிடத்திலே, அந்த நபி உங்களிடத்திலே சொல்லுவதற்கு வெட்கப்படலாம், ஆனால் அல்லாஹ் ஒரு காலமும் வெட்கப்பட மாட்டான், சத்தியத்தை சத்தியமாக சொல்லி விடுவான். இதா சஅல்துமூஹுன்ன மதான் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், அவர்களிடத்திலே நீங்கள் ஏதாவது பொருளை கேட்பதாக இருந்தாலும் நீங்கள் திரைக்கு அப்பால் இருந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளின் மூலமாக குறிப்பிட்டு சொல்கிறான். இந்த ஆயத்தினுடைய 53வது வசனத்திலே இதை குறித்தான செய்திகள் வருகிறது. அதே போன்று கடைசியில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த நபிமார்கள், அதாவது இறை படைத்தவனை மறுத்து வாழக்கூடிய அந்த இறை மறுப்பாளர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். யௌம துகல்லபு உஜூஹுஹும் அன்னின்னார், அவர்களுடைய முகங்கள் நரகத்திலே புரட்டப்படும் அந்த நாளையில் அவர்கள் சொல்லுவார்கள், யகூலூன யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதருக்கும் நாங்கள் வெளிப்பட்டிருக்க வேண்டுமே என்று அந்த தினத்திலே அவர்கள் சொல்லுவார்கள். அந்த தினத்தில் அவர்கள் சொல்லி அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் எந்த பிரயோஜனமும் அளிக்கப் போவதில்லை என்று அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான செய்தியை இங்கே சொல்லுகிறான். காலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாததனா வ குபராஅனா ஃபஅதல்லூன ஸபீலா, எங்களுடைய தலைவர்களையும் எங்களுடைய பெரியவர்களையும் நாங்கள் வழிகாட்டிகள் என்று நம்பி அவர்களுடைய அந்த
அனுபவங்கள் தான் எங்களுக்கு வாழ்க்கை என்று நினைத்து நாங்கள் சென்று விட்டோம். உண்மையான வழிகாட்டியாக இருக்கிற எங்கள் படைத்தவனுடைய வழிகாட்டுதலை நாங்கள் மறந்து விட்டோமே என்று அவர்கள் பேசக்கூடிய ஒரு நாள் வரும். வந்துட்டு அந்த நாளை குறித்து அல்லாஹு தாலா 3 வசனங்களிலே சொல்லுகிறான். 66வது வசனம், 67, 68 சூரத்துல் அஹ்ஸாப் 33, 68 அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஆத்திஹிம் துஃபைனி மினல் அதாப். நாங்கள் உலகத்தில் தான் அப்படி தெரியாமல் எங்களுடைய தலைவர்களையும் எங்களுடைய மூதாதையர்களையும் நாங்கள் பின்பற்றி இருந்து விட்டோம். ரப்பே அவங்களுக்கு 2 தண்டனை கொடுன்னு கேட்பான். குர்ஆன் அதை சொல்லுகிறது. ரப்பனா ஆத்திஹிம் துஃபைனி மினல் அதாப் வல்அன்ஹும் லஅனன் கபீரா என்று அவர்கள் சபிப்பார்கள் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக இந்த சூறாவிலே இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து ஒரு முக்கியமான வசனத்தை இந்த அஹ்ஸாபினுடைய சூரா பெற்றிருக்கிறது. இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி வஅபைன ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா. அல்லாஹ் தஆலா இந்த அமானிதத்தை இந்த மனித குலத்திற்கு கொடுத்த அந்த குர்ஆன் என்ற அந்த அமானிதத்தை அல்லாஹ் தஆலா வானங்களின் மீதும் பூமியின் மீதும் எடுத்து காட்டிய போது ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, யா அல்லாஹ் எங்களால் அதை தாங்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஃபஅஷ்ஃபக்ன மின்ஹா, அதை விட்டு அவை பயந்தன, அஞ்சின. வஹமலஹல் இன்சான், ஆனால் இன்சான் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா என்று அல்லாஹ் தஆலா இந்த அமானிதத்தை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் 23வது 22வது இன்றைய தராவீஹில் ஓதப்பட்ட சூரத்துல் அஹ்ஸாப் என்று பெயரிடப்பட்ட அந்த சூறாவிலே இருக்கிற செய்திகள். அதற்கடுத்து சூரத்து சபா என்று சொல்லுகிற சூரா, சபாவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிய அந்த செய்தியிலே அல்லாஹ் தஆலா மறுமை நாளை குறித்து சில செய்திகளை சொல்லுகிறான். மறுமை நாளை குறித்து நம்பிக்கை கொள்பவர்கள் எப்படி இருப்பார்கள், நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய நிலையை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதற்கு அடுத்தபடியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை குறித்தும் இந்த சூரத்து சபா பேசுகிறது. அதில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் ஆதீனா தாவூத மின்னா ஃபضல யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர் வஅலன்னா லஹுல் ஹதீத். இன்னும் நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அருளை வழங்கினோம். மின்னா ஃபضல அப்படின்னு சொன்னால் அருளை அவர்களுக்கு வழங்கினோம். மலைகளை பார்த்து நாம் சொன்னோம், யா ஜிபால் அவ்விபி மஅஹு வத்தைர், நீங்களும் பறவைகளை பார்த்தும் மலைகளை பார்த்தும் சொன்னோம், நீங்களும் அவரோடு சேர்ந்து துதியுங்கள். வஅலன்னா லஹுல் ஹதீத், இன்னும் இரும்பை மென்மையாக்கி அவருக்கு கொடுத்திருந்தோம். எப்படியெல்லாம் வளைக்கணும்னு நினைச்சாங்களா, பெரும் பெரும் சட்டிகளை அவர்கள் உருவானி அனிமல் சாபிகாத்தின் வகத்திர் ஃபிஸ் ஸர்த் வஅமலு சாலிஹா இன்னி பிமா தஅமலூன பசீர். அவருக்கு போர்க்கவசங்களையும் அதே போன்று வளையங்களையும் செய்யக்கூடிய அந்த ஆற்றல்களை நாம் தந்திருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வஅமலு சாலிஹா, இதை கொண்டு நீங்கள் நல்ல செயல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன பசீர், நீங்களை செய்பவற்றை நான் பார்ப்பவனாக இருக்கிறேன். வலி சுலைமான அர்ரீஹ குது வலி சுலைமான அர்ரீஹ குதுஹா ஷஹர் வரவாஹுஹா சார். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்து 1 மாத காலம் செல்லக்கூடிய, 1 மாத காலம் திரும்பி வருகிற அந்த செய்தி அவர்களுக்கு நாம் கொடுத்திருந்தோம். வாசல்னா லஹு ஐனல் கித்ர், அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், செம்பினுடைய ஊற்றை உருக்கி ஓடச் செய்திருந்தோம் அவர்களுக்கு. செம்பினான செய்திகளை அவர்கள் செய்தார்கள். வமினல் ஜின்னி மை அமல் பைன யதை பிஇذن ரப்பி, அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு ஜின்கள் அவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருந்தன. இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த பறவைகளும் மலைகளும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த வேதம் இருக்கிறதே, அது ஒரு பாடலை போன்று இருந்த வேதம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த வேதம் இருக்கிறதே, ஜபூருடைய வேதம். அந்த வேதம் பாடல்களை கொண்ட ஒரு வேதம். அந்த பாடல்களை அவங்க காலையில் மாலையில் நின்று அதை படித்தாங்க அப்படின்னு சொன்னால் பறக்கிற பறவை அப்படியே நிற்கும் அப்படின்னு எழுதுகிறார்கள். இதனுடைய விளக்கத்தில் இருந்து பறக்கிற பறவை அப்படி நிற்கும். அதே போன்று அந்த மலைகள் எல்லாம் அவர்கள் அதை பாட ஆரம்பித்தாலே அந்த பாடல்களை, அது பாடல்களாக கொடுக்கப்பட்ட ஒரு வேதம், அது ஜபூருடைய வேதம். அப்போ அதை குறித்து நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. இங்கே எல்லாம் சொல்கிறான், மலையையும் அதே மலைகளையும் அதே போன்று பறவைகளையும் உங்களோடு சேர்ந்து அந்த ஜபூரினுடைய வேதத்தை படிப்பதற்கு, பாடல்களை படித்து அல்லாஹ்வினுடைய புகழை சொல்லுவதற்கு உங்களோடு நாம் ஆக்கியிருந்தோம் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போன்று சபகனுடைய மக்கள், சபா என்ற ஒரு ஊரினுடைய பகுதியினுடைய மக்களுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா இந்த 22வது ஜுசுவில, இன்றைக்கு தராவீஹில் நாம் 22வது ஜுசுவை ஓதியிருந்தார். 22வது தினத்திலே இந்த செய்திகளை ஓதியிருப்போம். அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், சபா என்ற ஊரினுடைய வாசிகளை குறித்து. இது யமனிலே இருக்கக்கூடிய ஒரு தேசம், யமன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அஸ்ஸபா. அந்த சபகவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா மிக ஒரு சோஃபஸ்டிகேட்டட் லைஃப், ஒரு சுகமான சுகந்தமான வாழ்க்கையை தந்திருந்தார். அதை குர்ஆன் மிக அழகாக வர்ணிக்கும்.
லக்கது கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா, அந்த அவர்கள் வசித்த அந்த இடத்திலே ஒரு அத்தாட்சி அவர்களுக்கு இருந்தது. ஜன்னதானி ஐ யமீனின் வ ஷிமால், ஜன்னதானி ஐ யமீனின் வ ஷிமால், அந்த ஊரினுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் அழகிய சோலைகள் நிரம்பி இருந்தது, மரங்கள் ஃபுல்லா இருக்கும். குலு மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரு லஹ் பல்தத்துன் தய்யிபத்துன் வ ரப்புன் கஃபூர். அப்போ அல்லாஹ் சொன்னா, உங்களுடைய இறைவன் கொடுத்திருந்த அந்த ஆகாரங்கள் ரிஸ்கிலிருந்து நன்றாக சாப்பிடுங்கள், அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். பல்தத்துன் தய்யிபத்துன், ஒரு அற்புதமான அழகிய ஒரு ஊர், ஒரு வளமான நகரம் அது. ரப்புன் கஃபூர், மன்னிப்பதற்குரிய இறைவன் அவர்களுக்கு இருக்கிறான் என்கிற அந்த அல்லாஹ்வினுடைய நியாமத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஹதீஸ்களிலே வரும் வியாக்கியானிகள், வேத வியாக்கியானிகள் எழுதுவார்கள், ஒரு மனிதர் அந்த ஊரிலிருந்து ஒரு நோயாளியை சந்திப்பதற்கு பக்கத்து ஊருக்கு போனார் அப்படின்னு சொன்னால், தலையில் ஒரு கூடையை மட்டும் எடுத்து வச்சுட்டு போனாருன்னா அங்கே உழுவக்கூடிய அந்த பழங்கள் இருக்கிறதே அந்த கூடை நிரம்பி விடுமாம் அடுத்த ஊருக்கு போகிறதுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு வகையில் அந்த ஊரை அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருந்தான். ஆனால் அந்த மக்கள் வித்தியாசமாக கேட்டான், இது என்ன, இது எப்படி இருக்கு? வஜஅல்னா பைனஹும் பைனல் குரல்லதி பைனல் குரல்லதி பாரக்னா ஃபீஹா குரன் தாஹிரத்தம் வ கத்தர்னா ஃபீஹா ஸைர் சீரு ஃபீஹா லயாலிய வ அய்யாமின் ஆமினின். அந்த ரெண்டு ஊர்களுக்கும் மத்தியில் இடையிடையில் கிராமங்களை நாம் ஏற்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருந்தோம். ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா பாஇத் பைன அஸ்ஃபாரினா வ ظلموا அன்ஃபுஸஹும். இது என்ன இடையில ஊர் இருக்கு, ஒரு 30-300 கிலோமீட்டர், ஒரு 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஊர் இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி ஜாலியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை மறந்து வேறு விதமான மனோநிலைகளை அவர்கள் கேட்டார்கள். இறைவன் சொல்லுகிறான், இது என்ன இது? அந்த நியாமத்துகளை புரிகிற, அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிற தன்மை இல்லை. ஃபஅரது, அவர்கள் மறுத்தார்கள். ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் அரிம், அந்த அரிம் என்கிற அந்த அணைக்கட்டை, மாரிப் என்கிற அந்த அணைக்கட்டை நாம் என்ன செஞ்சோம்? அதை உடைச்சு விட்டோம். சைலல் அரிம் பத்தல்னாஹும் பி ஜன்னத்தைனி தபாதா உக்குலின் ஹம்திம் வ அஸலின் வ ஷையின் மின் சித்ரின் கலீல். அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ஒரு சோலைகள் ரெண்டு புறமும் நல்ல கனிகளை உடையதாக இருந்ததோ அது புளிப்பு மிக்கதாக, இன்னும் கசப்பு மிக்கதாக உடைய சோலைகளாக அந்த வெள்ளத்தில் மாற்றப்பட்டன. அவர்களுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தாத காரணத்தினால் அந்த ஊரினுடைய அந்த சோலைகளை நாம் வேறு மாதிரி மாற்றி கொடுத்தோம் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த சூரத்து சபா என்கிற சூறாவிலே சொல்லி, நன்றி செலுத்துவது இறைவனுக்கு, இறைவன் கொடுத்த நியாமத்துகளை பாதுகாப்பதற்கு நன்றியை தவிர இன்னொரு செய்தி இல்லை. அல்லாஹ் நமக்கு ஒரு வீடை தந்திருக்கிறான், ஒரு தொழிலை தந்திருக்கிறான், அதே போன்று அழகிய மனைவிகளை, குழந்தைகளை, குடும்பத்தார்களை அல்லாஹ் தந்திருக்கிறான்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மனிதன் நன்றி செலுத்தும் காலமெல்லாம் அந்த பொருட்களிலே அல்லாஹ் பறக்கச் செய்வான். அல்லாஹ் அதன் மூலமாக நம்மை வாழ வைப்பான், அதிலே நிம்மதியை தருவான். அந்த வருகிற பொருட்கள் நமக்கு நிம்மதி தருவதாக இருக்கும், இல்லைன்னா அதுவே நமக்கு சிரமம் கொடுப்பதாக அது ஆகிவிடும் என்பது இந்த செய்திகளின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அதே போன்று இந்த சூறாவிலே கடைசி பகுதியிலே 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திர் லஹு வ மா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வ ஹுவ கைருர் ராஸிகீன். அல்லாஹ் இருக்கிறானே, சில பேருக்கு தான் நாடியவருக்கு வசதி வாய்ப்புகளை தருகிறான், சில பேருக்கு கொஞ்சம் செல்வத்தை குறைச்சலாக கொடுக்கிறான். எதையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்கிறீர்களோ கண்டிப்பாக அதற்குரிய பிரயோஜனத்தை இன்மை மறுமையில் அல்லாஹ் தருவான். அந்த நம்பிக்கை முதல்ல வேணும். நாம் ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தாலும் இறை பாதையில் நாம் எதையெல்லாம் செலவு செய்கிறோமோ அதனுடைய பிரதிபலனை எப்படி முதல் செய்தியிலே அல்லாஹ் நமக்கு காசை தந்தானோ, நாம் பிறந்து வரும்போது யாரும் காசோடும் பணத்தோடும் வீடுகளோடும் பொருளாதாரத்தோடும் ஜேஜேன்னு வர்றதில்லை. இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், அங்கே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வேலையை தந்து ஒரு பொருளாதாரத்தை தரான், ஒரு வீட்டில் ஊட கட்டுறோம் ஊரில், அப்புறம் காசுகள் நமக்கு வருது. எப்படி வருது தெரியாது. ஒரு 40 வயசு 50 வயசு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபா இப்படி வீடுகளை கட்டுறாங்க. இந்த காசெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதனுடைய அறிவு என்ன? தெரியவே தெரியாது. அல்லாஹ் தந்தான். அதனால் அல்லாஹ் சொல்றான், நீங்க நம்முடைய பாதையில் அதை செலவு செய்யுங்கள், அது உங்களுக்கு யுக்லிஃபுஹு பிரயோஜனம் தருவதாக இருக்கும், அது உங்களுக்கு திரும்ப தரப்படும். எந்த காசுகளை நீங்கள் செய்து மா நகஸத் சதகத்தும் மின்மால், பெருமானார் சொல்லுவார்கள், சதக்கா கொடுக்கப்பட்ட காசு இருக்கிறதே அது என்றைக்கும் குறைந்து போகாது. ரெண்டாவது, அது உங்களுக்கு திரும்ப தரப்படக்கூடியது, உங்களிடத்திலே அது திரும்ப வந்து சேரும் என்கிற செய்தியை பெருமானார் நமக்கு சொல்லுவார்கள். அடுத்து ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்றான், குன் இன்னமா அஇதுக்கும் பிவாஹிதத்தின் அன் தகூமு லில்லாஹி மஸ்னா வ சுலாஸ் மஸ்னா வ ஃபுராதா சும்ம ததஃபக்கரு. நான் உங்களுக்கு உபதேசிப்பதெல்லாம்
நீங்கள் 2 பேராகவோ அல்லது தனியாகவோ அல்லாஹுக்காக எழுந்து நின்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒன்று 2 பேராக உட்காந்து யோசிங்க, அல்லது தனித்தனியாக உட்காந்து இந்த விஷயங்களை யோசிங்க. இறைவன் நமக்கு என்ன செஞ்சுருக்கான், நம்ம அதற்குரிய பகரமாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இறை செய்த அந்த நிலைகளுக்கு, அந்த நியாமத்துகளுக்கு நன்றியாக என்னுடைய புறத்திலிருந்து என்ன நடந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக கடைசி இன்றைக்கு இந்த 22வது தராவீகிலே ஓதப்பட்ட இந்த 22வது ஜுசுவிலே பார்த்தோம்னா கடைசி சூறாவாக சூரத்துல் ஃபாத்திர் என்கிற சூறாவை அல்லாஹு தஆலா சொல்றான். சூரத்துல் ஃபாத்திர் அப்படின்னு சொன்னா படைப்பாளன் என்ற அர்த்தம். ஃபாத்திர், அந்த ஃபாத்திர் என்ற அந்த வார்த்தைக்கு படைப்பாளன் என்பதை விட எந்த விதமான முன் நிலையும் இல்லாமல் அறியப்படாத புறத்திலிருந்து ஒரு பொருளை படைக்கக்கூடியவன் என்ற அர்த்தம். இதுக்கு முன்னாடி அப்படி ஒன்னே இல்லை, புதுசு. இப்பதான் அது ஃபர்ஸ்ட் அந்த இன்வென்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி உண்டான புதிதாக ஒன்றை படைத்து உலகத்திற்கு காட்டுபவன் அல்லாஹு தஆலா. முதல் இந்த சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஜாஇலில் மலாயிகா ருஸ்லன் உலி அஜ்னிஹத்தின் மத்னா வ சுலாத் வ ருபா யஸீது ஃபில் கல்கி மா யஷா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சொல்லுகிறான், வானம் பூமிகள் இரண்டையும் படைத்தவன் அவனே, அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும். ஜாஇலுல் மலாயிகா, அவன்தான் மலக்குகளை படைத்தான். ருஸ்லன், தன் தூதர்களையும் தூதை எடுத்து செல்வதற்காக வேண்டி, எதுக்கு? தன்னுடைய தூதுத்துவத்தை கொண்டு போய் நபிமார்களிடத்திலே சேர்க்க, மற்ற பணிகளை செய்வதற்காக வேண்டி. உலி அஜ்னிஹத்தின் மத்னா வ சுலாஸ வ ருபா, அந்த மலக்குகளுக்கு 2 3 4 ரெக்கைகளை ஆக்கி கொடுத்தவனும் அவன்தான். யஸீது ஃபில் கல்கி மா யஷா, படைப்பினங்களில் தான் விரும்புவதை அவன் படைத்து முடிக்கிறான் என்கிற செய்தியிலிருந்து ஆரம்பித்து அல்லாஹ்வினுடைய படைப்பை குறித்து இந்த வசனங்கள் அழகாக அல்லாஹு தஆலா எடுத்து காண்பிக்கிறான். அதனுடைய கடைசி பகுதியிலே முக்கியமாக ஒரு செய்தி, அதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி இதை முடித்து விடுவோம். இன்றைய தராவீகினுடைய அதில் அல்லாஹ் சொல்றான், குஃப்ருக்கும் இறைமறுப்புக்கும் படைப்பாளனை மறுக்கிற அந்த தன்மைக்கும் ஈமானுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஒமா இஸ்தவில் அமா வல் பசீர், ஒமா இஸ்தவி, பார்வை உடையவனும் குருடனும் சமமாக ஆகுவானா, பார்வை உடையவனும் குருடனும் சமமாக ஆகுவானா. வலத் துல்மாத்து வலன்னூர், ஒளியும் அதே போன்று இருளும் சமமாகுமா. வல ஜில்லு வலல் ஹரூர், அதே மாதிரி வெயிலும் நிழலும் சமமாக ஆகுமா. ஒமா இஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத், அதே போன்று இறந்த ஒரு ஜடமும் ஒரு உயிருள்ளவனும் சமமாக அவர்களா. இன்னல்லாஹ யுஸ்மி மை யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செவியேற்ப வைப்பான். ஒமா அன்த பி முஸ்பிஇன் மன் ஃபில் குபூர், நபியே நீங்கள் கபரில் உள்ளவர்களுக்கு செவியேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அப்ப 2 விதமான அந்த உயிருள்ளவை உயிரில்லாதவை, ஒளியும் இருளும், இதெல்லாம் சமமாக ஆகாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இதுல கடைசியான ஒரு வசனம் அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களை, முஸ்லிம்களை யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய இந்த வேதத்தை ஏற்றிருக்கிறார்களோ அவர்களை 3 பகுதிகளாக பிரிக்கிறான். சும்மா அவுரஸ்னல் கிதாப் அல்லதி இஸ்தஃபைனாஹு மின் இபாதினா, இது ஒரு முக்கியமான செய்தி, ஒரு முக்கியமான தகவல் இது. அதனால நேரம் ஆனாலும் இதை நான் சொல்றேன். இதுல சொல்றேன், சும்மா அவுரஸ்னல் கிதாப் அல்லதி இஸ்தஃபைனாஹு மின் இபாதினா, நம்முடைய அடியார்களிலிருந்து நாம் யாரை தேர்ந்தெடுத்தோமோ, அவர்களுக்கு ஈமானை கொடுத்தோமோ, அவர்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்தோமோ, படைப்பாளனை பற்றி புரிய வைத்தோமோ, படைப்பாளனுடைய தூதுவர்களை பற்றி புரிய வைத்தோமோ, அந்த மனிதர்களை இஸ்தஃபைனா அவுரஸ்னல் கிதாப், அந்த மனிதர்களுக்கு நாம் வேதத்தினுடைய வாரிசாக ஆக்கினோம். சும்மா அவுரஸ்னா, நாம் வாரிசாக ஆக்கினோம். அல் கிதாப் அல்லது இஸ்தஃபைனாஹு மின் இபாதினா, நம்முடைய அடியார்களிலிருந்து யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களை நாம் வேதத்தினுடைய வாரிசுகளாக அவர்களை நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபமின்ஹும், அவர்களில் பாலிமுன் லிநஃப்ஸிஹி, தன்னுடைய நஃப்ஸுக்கு அநீதம் செய்தவர்கள் உண்டு. வமின்ஹும் முக்தஸித், அவர்களில் நடுநிலையாளர்களும் உண்டு. 3வது வமின்ஹும் சாபிகும் பில் கைராத், நன்மையின் பக்கம் விரைபவர்களும் உண்டு. பிஇத்னில்லா, அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு. தாலிக ஹுவல் ஃபதுலுல் கபீர், இது மாபெரும் பாக்கியமாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுல என்ன 3 செய்தி சொல்றான்னா, அல்லாஹ் தஆலா வேதம் கொடுக்கப்பட்ட இந்த மூமின்களை குறித்து 3 பகுதிகளாக கிளாசிஃபை பண்றான். 3 கிளாசிபிகேஷன்ஸ். 1வது அநியாயக்காரர், 2வது நடுநிலையான, 3வது முந்தி கொண்டவர்கள், தன்னை முற்படுத்தி கொண்டவர்கள் என்று சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அந்த அநியாயம் செய்தவன் அப்படின்னு சொன்னா யாருன்னா, அந்த மனிதன்
ஹராமான செயல்களில் ஈடுபடுபவன் அதே போன்று எதெல்லாம் கடமையாக இருக்கிறதோ அதில் பாதி பாதி செய்வேன். தொழுவையை கொஞ்ச நாளைக்கு போகாமல் இருக்கிறது ஜக்காத்தினுடைய விஷயம். அதே மாதிரி ஃபரதான விஷயங்கள் எதெல்லாம் வாஜிபாத்துகள் இருக்கிறதோ அதை கொஞ்சம் கொஞ்சம் விடுறது, ஹராமையும் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறது. இது ஒரு வகையான ஒரு கூட்டம். இது இவர்களுக்கு தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட கூட்டம். ரெண்டாவது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான். அவர்கள் யார் என்று கேட்டால் நடுநிலையான முக்தசித் அப்படின்னு சொன்னா மாடரேட். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா ஹராமானதை செய்ய மாட்டாங்க. எதெல்லாம் ஹராம், வட்டி, அதே போன்று மது அருந்துவது, இந்த ஹராம்கள்லாம் தவிர்த்திருப்பாங்க. வாஜிபான காரியங்களை செய்வார்கள். எதெல்லாம் தனக்கு ஃபரதோ தொழுவாங்க, ஹஜ்ஜிக்கு போவாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க. ஆனால் நஃபிலான காரியங்களை இன்னும் தன்னை முற்படுத்தி தன்னுடைய ஆன்மீகத்திலே வளர்ச்சி ஏற்படுத்தி அல்லாஹுவை நெருங்க வைக்கக்கூடிய அந்த நஃபிலான காரியங்கள் எது உண்டோ, தஹஜத்தினுடைய தொழுவை, இன்னும் அதிகமான பொருளை ஜக்காத் இல்லாமல் கொடுப்பது, இது மாதிரி காரியங்களை செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது மக்ரூஹான காரியங்களை செய்வார்கள். இஸ்லாத்தில் எது வெறுக்கத்தக்க உள்ளதோ அது அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அல்லது தெரிஞ்சும் சில நேரங்களில் இது மக்ரூஹு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்வாங்க. இவங்க மாடரேட் பீப்புள். அடுத்து மூன்றாவது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸாபிக்கும் பில் கைராத். இவங்க தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். அவங்க தான் முதல் நிலையில் உள்ளவர்கள். அவங்க யாருன்னா ஹராமையும் செய்ய மாட்டார்கள், மக்ரூஹையும் செய்ய மாட்டார்கள், ஃபரல செய்வாங்க, கடமையாக்கப்பட்ட அந்த ஃபரதான செயல்கள் வாஜிபாத்துகளை செய்வாங்க. அதோடு சேர்த்து நஃபிலா எக்ஸ்ட்ரா சதக்கா கொடுப்பாங்க, தஹஜத்தை தொழுவாங்க, இன்னும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் உள்ள நஃபில்களை செய்து அல்லாஹுவை அடைவதற்காக வேண்டி தன்னை முற்படுத்தி கொள்ள கூட்டம். இவங்க தான் சாபிக்கும் பில் கைராத் என்று கிதாபுகளில் எழுதும்போது எழுதுறாங்க. இந்த மூன்று கூட்டத்தை குறித்தும் பெருமானார் சொல்லுகிற போது சொல்றாங்க, இந்த முதல் கூட்டம் இருக்கிறதே சாபிக்கும் பில் கைராத். யார் தன்னுடைய ஹராம்களை விட்டு, மக்ரூஹ்களை விட்டு, ஃபரதுகளை செய்து அல்லாஹுக்கு பயந்து நஃபில்களை செய்தார்களோ அவர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு போயிடுவாங்க. நாளைக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அந்த கூட்டத்தை தனியாக பிரித்து வச்சிருப்பான், நீங்கள் உங்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது, நீங்கள் போய்கிட்டே இருங்கன்றுவான். அவங்க சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கு இல்லாமல் போகக்கூடியவர்கள். இந்த முக்தசி, இந்த மாடரேட் இருக்காங்கல்ல, இதில் தான் அதிகமான மக்கள் இருப்பாங்க. என்ன செய்வாங்க? ஹராத்தை செய்ய மாட்டாங்க, மக்ரூஹுகளை வெறுக்கத்தக்கதை உள்ளதை செய்வாங்க, ஃபரதுகளை கொஞ்சம் செய்வாங்க, நஃபில் போனால் தொழுதுட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இவங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னா, இவங்க பாவத்துக்கு ஏற்ப இவங்களுக்கு கொஞ்சம் தண்டனையை, இவங்களுடைய அல்லாஹ் தஆலா இவங்களுடைய பாவங்களை மன்னித்து கேள்விகளுக்கு நிப்பாட்டி வைத்து அவர்களுடைய நன்மைகளை ஈடாக ஆக்கி அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு நுழைய வைப்பான். கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் இந்த கூட்டம். மூணாவது ஒரு கூட்டம் உண்டு, பாவிகள். பாவமும் செஞ்சுக்கிட்டு அவன் தொழுதுகிட்டு இருப்பான், ஹராமும் செஞ்சுக்குவான், கொஞ்சம் தொழுதுகிட்டு இப்படி இருப்பான் இல்லையா? இந்த கூட்டத்திற்கு இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில நேரங்கள் அவர்களுக்கு பாவத்திற்கு தோதுவாக நரகத்தில் இட்டு அதற்கு பின் சொர்க்கத்திற்கு கொண்டு ஜன்னாத்து அதுனின். அல்லாஹ் கீழே அடுத்த வசனத்தில் 33வது, இது 32வது வசனம் 33ல சொல்றான், ஜன்னாத்து அதுனி யதுகுலூனஹா யுஹல்லவுன ஃபீஹா. இவர்கள் யார் என்று கேட்டால் சோனபதிகளுக்கு இவர்கள் புகுவார்கள். யதுகுலூன யுஹல்லவுன ஃபீஹா, அதிலே அவர்களுக்கு வளையங்கள், காப்புகள் அணிவிக்கப்படும். மின் ஸஹபின் வல் உலுஆ, தங்கத்தினாலான காப்புகள் அவர்களுக்கு அனுபவிக்கப்படும். வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அவர்களுக்கு பட்டினாலான ஆடையும் அங்கே கிடைக்கும். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த கடைசி அல்லாஹ் ஒரு துஆவை சொல்றான் பாருங்க, வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே. அத்ஹப அன்னல் ஹஸன், நாங்கள் உலகத்தில் இந்த அமல்கள்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் எங்களோட எப்படி நடந்துக்குவானோன்னு கவலையாக இருந்தோம். இன்றைக்கு அல்லாஹ் எங்களுடைய கவலைகளை எல்லாம் மறுமையில் போக்கிவிட்டான், எங்களை சொர்க்கத்திற்குள் நுழைய வைத்து விட்டான், எங்களுக்கு பட்டாடைகளை தந்து விட்டான், கையிலே வளையங்கள், காப்புகளை தங்கத்திலே போட்டு விட்டான். நிச்சயமாக எங்கள் இறைவன் கஃபூருன் ஷக்கூர். நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டோம், எங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டான், நாங்கள் நன்றி செலுத்தினோம், எங்கள் நன்றி செலுத்துதலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஒரு அருமையான ரப்பு என்று அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிட்டு அல்லதி அஹல்லனா தாரல் முகாமா, அவன் தன்னருகிலிருந்து என்றென்றும் நிலையான வீட்டில் எங்களை இருக்க செய்தான், சொர்க்கத்தில் நிலையான வீட்டில் எங்களை இருக்க செய்தான். லா யமஸ்ஸுனா ஃபீஹா நஸபும் வலா யமஸ்ஸுனா ஃபீஹா லுகூப், இந்த வீட்டில் எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, எந்த சோர்வும் எங்களுக்கு தீண்டுவதில்லையே, அப்படிப்பட்ட வீட்டை தந்தான்னு அங்கு அல்லாஹுவை புகழ்ந்து அந்த மோமினானவர்கள் அல்லாஹ்வினிடத்திலே பிரார்த்திப்பார்கள், அவனுக்கு நன்றியை வெளிப்படுத்துவார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லித்தரான். அப்போ ஹதீஸுகளில் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மூன்று நிலையில் உள்ளவர்களும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள், சொர்க்கத்தினை தங்களுக்கு ஆகமாக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த முதல் தரமானவர்கள் இருக்கிறார்களே, த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், அவர்கள்தான் மிக உயர்வான இடத்திற்குரியவர்கள் என்பதையும் இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இதை புரியக்கூடிய இன்றைக்கு ஓதிய
தராவீகிலே ஓதிய 22வது ஜுசுவினுடைய அந்த செய்திகளை சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்து சபா, சூரத்துல் ஃபாத்திர் என்கிற சூறாவிலே நாம் பார்த்தோம். அதை புரியக்கூடிய, அறியக்கூடிய, அதன்படி நம்மையும் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்கள் அத்துணை பேருக்கும் தருவானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.